நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட்டில் உள்ள ரம்பிள் ஸ்ட்ரிப்பை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் உள்ள குறைகளை பற்றி பேச ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தார். ஆரம்பத்தில் காரோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகும்னு சொன்னார். ஆனால் அது ரம்பிள் ஸ்ட்ரிப்பால் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் லோயர் ஆர்ம் புஷ் இதெல்லாம் டேமேஜ் ஆகும் தான், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்ல ஓட்டுறனால தான் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் தப்பு. அடுத்ததா ஒன்று சொன்னார் பாருங்க. இதை நம்ம சிட்டிக்குள்ள எங்கேயும் பார்க்க முடியாது. ஹைவேஸ்ல இருந்து சர்வீஸ் ரோடு என்ட்ராகிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல தான் ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்பாங்க. எந்த ஹைவேல அங்கே சிக்னல் இருக்கு, இவர் மனசாட்சியே இல்லாமல் சிட்டிக்குள்ள ரம்பிள் ஸ்ட்ரிப்பே இல்லைங்கிறாரு. இதை விட இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்புக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸோட பர்பஸ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஹைவேஸ்ல ஒரு 100 km ஸ்பீட்ல போறோம், பக்கத்துல இருக்க கார் ஓட்டுறான், ஒரு கொஞ்சம் தூரத்துல ஆட்கள் கிராஸ் பண்றாங்க, ஒரு இன்டர்செக்ஷன் மாதிரி வருது. நம்ம பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவோம், டேய் பாத்து போடா அந்த பாரு ஆட்கள் வராங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் 100 km ஸ்பீட்ல போறான், உடனே ஸ்பீட குறைக்க போறது இல்ல, பிரேக் மேல கால் வைக்க போறது இல்ல. அவன் அதே ஸ்பீட்ல தான் போறான், ஆனா என்ன கொஞ்சம் அலர்ட்டா இருப்பான். அதே ஸ்பீட்ல தான் போறான், ஆனா என்ன கொஞ்சம் அலர்ட்டா இருப்பான். கார் ஓட்டுறவன் 100 km ஸ்பீட்ல போவானா, எதிரில் ஹைவேல ரோடு கிராஸ் பண்றவங்க கரெக்டா அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ல நேரா கிராஸ் பண்ணுவாங்களாம். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவானா அப்பவும் ஸ்பீடை குறைக்காம போவானா. காரை ஓட்டுறவன் இந்த பிசிக்கல் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்குவானா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பை தெரிஞ்சாலும் ஸ்பீடை குறைக்காம போய் எதிரில் வர்றவனை ஏற்றிட்டா போவீங்க, என்னையா சொல்ல வரீங்க? நான் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பை பற்றி பேச காரணம் இதில் நானும் பாதிக்கப்பட்டேங்கிற காரணத்தால் தான். என்னோட பைக்கில் கடந்த 2 வருஷமாக இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் போனதுனால என் வண்டியோட சைலன்சர் மாற்ற காடி கட் ஆகிடுச்சு. ஆனால் அது உடஞ்சிருக்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கலாம். நான் அதை வெல்டு பண்ணி சரி பண்ணேன், காசும் இல்லாமல் நேரமும் இல்லாமல் நான் அதை கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கேன். என்னை போல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வார்த்தைகளை நீங்களே கேளுங்க. இந்த வெள்ளக்கோடுனால எல்லா பேரும் ஸ்லோவாக போவாங்கன்னு நினச்சிட்டு தான் அந்த வெள்ளக்கோடு போட்டிருக்காங்க. அந்த வெள்ளக்கோடில் ஸ்லோவாக போனால் வண்டி காரில் போனாலும் பைக்கில் போனாலும் தப்படமான அடிக்குது. நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கோல்டு கிட்ட எல்லாமே கலந்துருது. அந்த வெள்ளக்கோட்டால பல கெடுதல்னே. இப்போதான் வண்டியை வந்து வேலை பார்த்தேன், நான் வேலை பார்த்தேன் இப்போதான் வண்டியை. இதுக்கு முன்னாடி வேலை பார்க்காமத்தே வச்சிருந்தேன். கண்ணாடி எல்லாமே இந்த பீடிங்கில் உள்ள போல்ட் எல்லாமே கட்டாகி போச்சு. இது குறிப்பாக பெண்களுக்கு தான் ஆபத்தை விளைவிக்கும். கருவிட்டு இருக்கிற ஒரு பெண் டூலரில் போகிறப்ப இந்த அதிர்வுனால் அபாசனாக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்ச நாளாக ரம்பிள் ஸ்ட்ரிப் பற்றி நெகட்டிவாக வீடியோ வந்ததால் இந்த இன்ஃப்ளூயன்சர் நம்ம பாசிட்டிவாக பேசினா வியூஸ் அள்ளிடலான்னு நான் யோசிச்சிருப்பார் போல். அதுக்காக என் வீடியோ யூஸ் பண்ணிட்டாரு. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 60,000-70,000 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. உட்காந்து யோசிச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்குன்னு இத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா பயம். உன் காரங்க இதில் ஓட்டினா இது உடஞ்சு போயிடும், அது உடஞ்சு போயிடும், அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சது. என் வீடியோ 60,000 பேருக்கு மேலே ஷேர் பண்ணுறது அவருக்கு ரொம்ப வருத்தம். மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது, எவன் உண்மையை சொல்கிறான் எவன் பொய் சொல்கிறான்னு நல்லாவே தெரியும். அவங்கள யாரும் ஏமாற்ற முடியாது. அப்படி யாராவது ஏமாற்ற நினச்சா அவங்களே காரி துப்பிடுவாங்க. மக்களை பயமுறுத்துறதா சொல்லி என் உணர்வுகளை அவர் கொச்சப்படுத்திட்டாரு. நான் நம்ம உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ கவனமாக போங்க, பார்த்து போங்க, பொறுமையாக போங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லது செய்கிறதா நினச்சி தான் இதை பண்ணியிருப்பாங்க. பட் மக்களுக்கு இதில் அதிருப்தி இருந்தால் கண்டிப்பாக இதை சரி பண்ணவும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டாங்க.